அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சையிதி யா ரசூலல்லா. ஹுதுபியதி கல்லத் ஹீலதி அதரிக்னி முராதி யா ஷஃபியால் முதுனிபீன் யா சையிதி யா ரசூலல்லா. வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூறாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் நீக்கிறான். இன்னும் சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தரான். பண தேவையை நமக்கு பூர்த்தி செய்து தருகிறான். கடனில் இருந்து நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான். இவ்வளோ சிறப்புகள் உள்ள மிக சிறந்த சூறாவை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கால் மற்றவங்களும் இந்த வீடியோ பார்த்து அமல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைங்க. இந்த சூறாவை நீங்கள் எப்போ ஓதணும் அப்படின்னா லுஹாவுடைய நேரத்தில் நீங்கள் ஓதணும். இந்த லுஹாவுடைய நேரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் இது. யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் வறுமை ஏற்படாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுட்டு இந்த நேரத்தில் இப்போ சொல்கிற இந்த சூறாவை ஓதி அல்லாஹ் கிட்ட துவா கேட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி தருவான். அதே மாதிரி நமக்கு இருக்கிற பண தேவையும் அவனே பூர்த்தி செஞ்சு தருவான். கடன் சுமையை விட்டு நம்ம பாதுகாக்கிறான். இன்னும் நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரான். இந்த சூறாவை நீங்கள் வழமையாக தினமும் லுஹா தொழுகை தொழுதுட்டு ஒரே ஒரு முறை ஓதுனா மட்டுமே போதும். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரான்லேயே ஏராளமான அற்புதங்களை வச்சுருக்கான். இந்த குரானில் உள்ள 6666 ஆயத்துகளுமே நம்ம அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஆயத்துகள் தான். இந்த குரானை பற்றி பிடித்தாலே நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். யார் இந்த குரானை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களோட ஈருலக வாழ்க்கையிலும் நஷ்டம் அடைஞ்சிருவாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். இன்றைய காலத்தில் நம்ம குரானை புறக்கணிச்சிட்டு இருக்கோம். குரான் ஓதுறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்களாக நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? எந்த கஷ்டம் வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம குரான் எடுத்து ஓதுற வழக்கத்தை நம்ம வளமையாக்கணும். குரான் ஓதுறத வளமையாக்குங்க. உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு வராது. உங்களுக்கே அதை உணர முடியும். இப்போ லுஹா நேரத்தில் ஒரு சூறா ஓதணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த சூறா என்ன அப்படின்னா சூரா பலது. இந்த சூறாவை லுஹா தொழுகை தொழுதுட்டு ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதி துவா கேளுங்க. அல்லாஹ் உங்களோட துவாக்கள் அனைத்தையுமே பூர்த்தி செஞ்சு தருவான். இன்னும் நம்மளோட வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் சிரமங்களையும் நீக்குவான். நிறைய பேர் கஷ்டப்பட்டு நைட்டு தூக்கம் இல்லாமல் கடன் பிரச்சனையால் இருக்கிறவங்களோட கடனை நீக்கி தரான். இன்னும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறான். இப்போ அந்த சூறாவை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பிஹாதல் பலத். இந்நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். வந்த ஹில்லும் பிஹாதல் பலத். நீர் இந்நகரத்தில் சுதந்திரமாக தங்கியிருக்கும் நிலையில் வாலிதின் ஒமா வலது. பெற்றோர் மீதும் பெற்ற சந்ததியின் மீதும் சத்தியமாக லகத் ஹலக்னல் இன்சான ஃபி கபத். திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்தோம். அயஹ்சபு அல்லன் யக்திர அலைஹி அஹத். ஒருவரும் தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கிறானா? யகூலு அஹ்லக்து மாலன் லுபதா. ஏராளமான பொருளை நான் அளித்தேன் என்று அவன் கூறுகிறான். அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத். தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா? அலம் நஜஅல் லஹு ஐனைன். அவனுக்கு நாம் 2 கண்களை நாம் ஆக்கவில்லையா? ஒ லிசானன் ஒ ஷஃபதைன். மேலும் நாவையும் 2 உதடுகளையும் ஆக்கவில்லையா? ஒ ஹதைனாஹு நஜ்தைன். அன்றியும் நன்மை தீமையாகிய 2 பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம். ஃபலக் தஹமல் அகபா. ஆயினும் அவன் கணவாயை கடக்கவில்லை. ஒமா அதுராக மல் அகபா. நபியே, கணவா என்பது என்ன என்பதை உமக்கு எது அறிவிக்கும்? ஃபக்கு ரகபா. அது ஓர் அடிமையை விடுவித்தல். அவ் இது ஆமு ஃபி யோமின் தி மஸ்கபா. அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தலாகும். யதீமன் தா மக்ரபா. உறவினரான ஓர் அனாதைக்கோ. அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா. அல்லது வறுமை மண்ணில் புரளும் ஓர் ஏழைக்கோ உணவளிப்பதாகும். சும்ம கான மினல்லதீன ஆமனு வதவாசவ் பிஸ் சப்ரி வதவாசவ் பில் மர்ஹமா. பின்னர் ஈமான் கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும்
கிருபையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் வந்தவர்களில் இருப்பதுவும் கணவாயை கடத்தல் ஆகும். உலாயிக்க அஸ்ஹாபுல் மைமனா, அத்தகையவர்தாம் வலப்புறத்தில் இருப்பவர்கள். ஒல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா, ஆனால் எவர்கள் நம் வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்கள்தாம் இடப்பக்கத்தையுடையவர். அலைஹிம் நாரும் முஅஸதா, அவர்கள் மீது எப்பக்கமும் மூடப்பட்ட நெருப்பு இருக்கிறது. இந்த சூறா 20 வசனங்களை கொண்ட சின்ன சூறா தான். இந்த சூறாவை நீங்களும் ஓதி அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களையும் நீக்குவான், கடன் தொல்லைகளில் இருந்து பாதுகாப்பு தருவான், வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலை நம் வளமையாக செய்து இதோட பலன்களையும் முழுமையாக பெறுறதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.